ஒரு பாலை ட்ராப் பண்ணிட்டோம். அது ட்ராப் பண்ண பின்னாடி அந்த பாலோட மோஷன்ஸ் சம் லேட்டர் மொமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் பை யூசிங் த ஃபெமிலியர் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதுதான் இந்த பால்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணிட்டோம். பால் விழுக ஆரம்பிக்குது. நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாலோட இன்சிய வெலாசிட்டி என்னது? 0. பிகாஸ் நம்ம கையை விட்டு இந்த பால் வெளியே வரப்போ அதுக்கு எந்த வெலாசிட்டியும் இருக்காது. அண்ட் அந்த பால் கையை விட்டு வெளியே வந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. ஏன் விழுக ஆரம்பிக்குதுன்னா கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனால தான் அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த பால் விழுக ஆரம்பிச்சு கீழே மூவ் ஆகிட்டே இருக்கு, அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அட் எனி லேட்டர் மூமெண்ட், ஓகே, அட் எனி லேட்டர் மூமெண்ட் அந்த பாலோட வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ டீன்ற இந்த மூமெண்ட்டில் பாலோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கலாம். அந்த வி இப்போ கெட் பண்ண ட்ரை பண்ணலாம் பை யூசிங் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன். v equal to u plus at. இதுதான் ஃபர்ஸ்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேஸுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி டவுன்வர்ட்ஸில் இருக்கு. ரிமெம்பர், நம்ம டவுன்வர்ட் சென்ஸை பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்கள் எப்போவுமே இந்த அசம்ஷன் எடுத்துக்கலாம். டிராப்பிங் மோஷன்ஸ், அதாவது ஃப்ரீ ஃபால் மோஷன்ஸ் எல்லாத்துக்குமே டவுன்வர்ட் ஆக்ஷனாக நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் பாடி ஆப்வியஸாக மேலே போக போகிறது இல்லை. ட்ராப் பண்ணிட்டோம்னா கீழே மட்டும் தான் மூவ் ஆக போகுது. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டீல் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ் யூ கேன் டேக் த டவுன்வர்ட் சென்ஸ் as a பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன வந்துடும்னா வி பாசிட்டிவ் அண்ட் ஏ கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் தட்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ வி ஈக்குவல் டு ஜிடின்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். டைம் கூட 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 வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 செகண்டோட எண்டில் அந்த பாடியோட வெலாசிட்டி 9.81 மீட்டர் பர் செகண்ட்னா அடுத்த 1 செகண்டோட எண்டில் அந்த பாடியோட வெலாசிட்டி அது மாதிரி டபுள் ஆயிரும், அடுத்து ட்ரிபிள் ஆயிரும், அடுத்து 4 டைம்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட் முடிய 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 வெலாசிட்டி டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அதுதான் இந்த ஈக்குவேஷன் கிளியராக இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸும் யூஸ் பண்ணலாங்க. s is equal to ut plus of at squared. ஓகே, இங்க லெட்ஸ் சே தட் டைம் 0 வந்தப்போ பாடி இங்க இருந்தது. டைம் t-யா இருக்கிறப்போ ஒரு பாடி ஒரு சர்டன் தூரம் ஃபால் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த தூரத்தை ஹச்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இங்க டைம் t-யா இருக்கிற பட்சத்தில் s என்ன மாறிடுது, ஹச்சா மாறிடுது. இன்சியல் வெலாசிட்டி இந்த கேஸுக்கும் 0 தான். அப்போ h is equal to of gt ஸ்கொயர் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அட் எனி லேட்டர் மூமெண்ட் ரைட் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் h is equal to of gt ஸ்கொயர் எழுதிக்கலாம் அதை. அண்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து என்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்னா டிஸ்டன்ஸ் ஃபேலன், இந்த பாடி டிராப் பண்ண லொகேஷன்ல இருந்து அது மேக் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணியிருக்குன்றது இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த டைம் ஸ்கொயர். ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல அந்த பாடி h1 தூரம் ஃபால் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்டோட எண்டில் அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் h2 வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் செகண்ட்ல அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் h3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த h1, h2, h3 என்ன ரேஷியோல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே வெரி கிளியர்லி பிகாஸ் h is proportional to the t square. அப்போ h1 is proportional to the இது 1 second end, right? இது 2 second end, இது 3 second end. அப்போ h1 is proportional to the 1 square, h2 is proportional to the 2 square which is 4, h3 is proportional to the 3 square which is 9. That means h1 is to h2 is to h3, that will be equal to 1 is to 4 is to 9. So அந்த பாடிஸ் மேக் பண்ண டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 1 is to 4 is to 9 ரேஷியோல இருக்கும். ஓகே, இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அண்ட் நெக்ஸ்ட் ஐடியா நம்ம பார்க்கலாம். ஒரு பாடி மேக் பண்ண டிஸ்டன்ஸ் அட் எ பர்டிகுலர் செகண்ட் என்ன அப்படின்றத இந்த ஃபார்முலா வச்சு கெட் பண்ண முடியும். த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பாடி இன் த nth செகண்ட் ஈக்குவல் டு u பிளஸ் a by 2 2n minus 1. ஒரு பர்டிகுலரா 10வது செகண்ட்ல மட்டும் அந்த பாடி எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கும், 8வது செகண்ட்ல மட்டும் அந்த பாடி எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு பர்டிகுலரா ஒரு செகண்ட்ல மட்டும் அந்த பாடி எவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்கும் அப்படின்றத கெட் பண்றதுக்கான ஃபார்முலா அது. அண்ட் இதை இந்த கேஸ்க்கு அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே தட் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த nth செகண்ட் u என்னது 0, ஏக்கு பதிலாக ஜீன் போட்டுக்கலாம் 2n minus 1 வந்துடும். இங்க n-க்கு பதிலாக 1 போட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் செகண்டோட எண்டில் மட்டும் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி g by 2
2 minus 1, it's 1, so g by 2 வந்துரும். செகண்டோட எண்டில் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிஞ்சு செகண்ட் ப்ராக்ரஸ் ஆகி செகண்ட் முடியுது இல்லையா, அந்த டூரேஷன் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கும் செகண்டுக்கும் இடப்பட்ட டூரேஷன், அந்த டூரேஷனில் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் g by 2, 2 into 2 minus 1, that is 4 minus 1, 3, right? So it's a 3g by 2. Similarly, third second மட்டும் the body make பண்ண displacement பார்த்தீங்கன்னா 2 into 3 minus 1, you got a 6 minus 1, 5g by 2. அப்போ first second மட்டும் அந்த body make பண்ண தூரம் ஒரு எவ்வளவு தூரம்னா ஒரு g by 2 இருக்குன்னா, அடுத்த செகண்ட் மட்டும் அந்த body make பண்ண போற தூரம் it's 3g by 2, which means இது மாதிரி 3 times இருக்கு இந்த தூரம். ஓகே, ஸோ அப்போ அந்த நெக்ஸ்ட் செகண்ட்ல அந்த பாடி ஃபால் ஆக போற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், ஓகே, இட்ஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை 1:3:5 ரேஷியோஸ். 1:3:5 ratio. I suppose you can able to understand this idea so clearly. இது Galileo's laws of add numbers னு சொல்லுவாங்க. So remember. ஸோ ப்ரீவியஸாக கன்சிடர் பண்ண அதே ஃபாலிங் மோஷன் எடுத்துக்கோங்க. ஒரு பாடியை ட்ராப் பண்ணிட்டேன், அது ட்ராப் பண்ண பின்னாடி அது விழுக ஆரம்பிக்குது. மேபி அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0 ட்ராப் பண்ணுற மூமெண்ட்டில். ஆஃப்டர் சம் டைம் அது ஒரு ஹச்சுன்ற தூரம் ஃபால் ஆயிருக்கு, அது தரையை வந்து சேர்றப்போ ஒரு வீன்ற வெலாசிட்டியில் வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெலாசிட்டிக்கும் அந்த ஹச்சுக்குமான ரிலேஷன்ஷிப்பை நம்ம கெட் பண்ண போகிறோம். எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதை we can use a third kinetic equation now. v squared equal to u squared plus 2as. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ யூ ஹாவ் டு பி ஸோ கேர்ஃபுல். என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஏவும் எஸ்ஸும் சேம் டைரக்ஷனில் இருந்தால் இந்த பராமீட்டர் பாசிட்டிவ், ஏவும் எஸ்ஸும் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். எஸ் ஒரிஜினலி இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 2a வெக்டர் எஸ் வெக்டர்னு வந்துடும். ஸோ ஏவும் எஸ்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ், ஏவும் எஸ்ஸும் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா இட்ஸ் நெகட்டிவ், ரைட்? ஸோ வி கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஐடியா நவ். ஓகே, இங்கே ட்ராப் பண்ணியாச்சு, கீழே விழுக ஆரம்பிக்குது. Okay, after making the h displacement, அதோட final velocity என்னது v, right? So இப்போ v squared equal to u வந்து 0 to இங்க a vector, which means gravitational acceleration downwardsல இருக்கு, body make பண்ண displacementம் downwardsல இருக்கு. So that means it's in the same sense ரெண்டுமே. Okay, அப்ப 2g h ன்னு போட்டுக்கலாம். So v squared equal to 2g h ன்னு வந்துரும். So அந்த பாடியோட velocity at any fallen distance or displacement v equal to root of 2g h. அந்த பாடி ஹச்சுன்ற தூரம் ஃபால் ஆயிருக்குன்னா அந்த மூமெண்ட்ல, ரைட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணிருக்க அந்த பொசிஷன்ல அந்த பாடியோட வெலாசிட்டியை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால கெட் பண்ண முடியும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? ஓகே, இப்போ டிராப்பிங் மோஷன்ஸை நம்ம கிளியரா பார்த்தாச்சு இல்லையா? ஒரு பாடியை டிராப் பண்ணா அட் எனி லேட்டர் மூமெண்ட் அந்த பாடியோட வெலாசிட்டி as a function of time, height அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் as a function of time, and at any nth second, right, அந்த பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அது என்ன மாதிரி ரேஷியோஸில் இருக்கும், அண்ட் ஈவென்ச்சுவலி அந்த பாடியோட அது கெயின் பண்ண ஸ்பீடுக்கும் அது ஃபால் ஆன ஹைட்டுக்குமான ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே நம்ம கெட் பண்ணிட்டோம் இல்லையா, ரைட்? we can move on to the another idea, another important idea. ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரவுண்ட்லேருந்து ஒரு பாடியை அப்வர்ட்ஸில் நம்ம த்ரோ பண்ண போகிறோம். கையில இருந்து எரிய போறோம், அப்படி மேல் நோக்கி எரிய போறோம். ஸோ ஒரு யூன்ற ஸ்பீட் கொடுத்து எரிஞ்சிட்டோம். அண்ட் எரிஞ்ச பின்னாடி அந்த பாடி இப்படி மேலே ஏறிட்டு இருக்கோம் இல்லையா, ரைட்? நீங்க அந்த மோஷன்ஸ் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலே அப்படி ஏறிட்டு இருக்கப்போ அதோட வெலாசிட்டி கம்மி ஆகிட்டே வரும். பிகாஸ் ரைட் நவ் அந்த பாடி கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டா மூவ் ஆகுது. அப்போ கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனுக்கு அகெயின்ஸ்டா வெலாசிட்டி இருக்கிறப்போ ஜென்ரலாகவே ஆக்சலரேஷனுக்கு அகெயின்ஸ்டா பாடி மூவ் ஆகுதுன்னா, ஓகே, அந்த பாடியோட வெலாசிட்டி கம்மியாயிட்டே வரும். ஈவென்ச்சுவலி அது டாப் மோஸ்ட் பாயிண்ட் போய் சேர்றப்போ அதோட வெலாசிட்டி 0 ஆயிரும். ஸோ தட்ஸ் வை அந்த மொமெண்ட்ரி டைம் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அந்த மொமெண்ட்ரி டைம் அதோட வெலாசிட்டி 0 ஆகிட்டு திருப்பி இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால் பேக். அது கீழே விழுக ஆரம்பிக்கிறப்போ அதோட வெலாசிட்டி நெகட்டிவ் ஆயிரும், அது விழுந்துட்டு இருக்கப்போ. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவ் வெலாசிட்டி இருக்குது, வெலாசிட்டி கம்மியாகிட்டே வந்து 0 மாறுது டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல, மறுபடியும் அது ஃபால் ஆக ஆரம்பிக்கிறப்போ வெலாசிட்டி வில் பிகேம் நெகட்டிவ். ஓகே, இப்போ இந்த மாதிரி வெர்டிக்கல் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் நம்ம முன்னாடி ட்ராப் பண்ணோம், இப்போ த்ரோ பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். ஸோ வெர்டிக்கல் ப்ரொஜெக்டைல் மோஷன், இதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு பாடி த்ரோ பண்ணிட்டேன் யூனிட் ஸ்பீட் கொடுத்து, அப்படி மேலே மூவ் ஆகிட்டே இருக்கு.
மூவ் ஆகிட்டே இருக்கு. அது மேக்ஸிமம் ஹைட்டை போய் சேருது. இந்த மாதிரி மேக்ஸிமம் ஹைட்டை போய் சேர்ந்த அந்த மூமெண்ட்லாம் அதோட வெலாசிட்டி 0 ஆயிரும் ஃபார் மொமெண்டரி டைம். அகெயின் இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால் பேக், ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி திருப்பி கிரவுண்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஓகே, அட் எனி லேட்டர் மூமெண்ட். ஓகே, நான் இந்த மூமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த மூமெண்ட் நம்ம டீன்னு வச்சுக்கலாம். அட் எனி லேட்டர் மூமெண்ட் இந்த பாடியோட வெலாசிட்டியை நம்ம வீன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த யூ தெரியும், நம்ம லான்ச்சிங் ஸ்பீட் தெரியும்னா, ஓகே, அண்ட் டைமை பொறுத்து அந்த பாடியோட லேட்டர் வெலாசிட்டிஸ் நம்மளால கெட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், கெட் பண்ண முடியும். பை யூசிங் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் we can easily get it. v equal to u plus at இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம அப்வர்ட் சென்ஸை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பிகாஸ் பாடி அப்வர்ட்ஸ் நம்ம த்ரோ பண்றோம் இல்லையா, ஸோ வி ஹாவ் டு அசைன் சம் டைரக்ஷன் ஹியர். அந்த பாடி ஓட இன்சை வெலாசிட்டியோட டைரக்ஷனை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம், ஸோ தட் வி கேன் டீல் வித் இட் ஈஸிலி. ஓகே, அப்போ இன்சை வெலாசிட்டி பாசிட்டிவா இருக்கு. பட் வேரஸ் இந்த பாடி அப்வர்ட்ஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கப்போ அது ஃபீல் பண்ணிடக்கூடிய கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இட்ஸ் a நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ அட் எனி லேட்டர் மூமெண்ட் அந்த பாடியோட வெலாசிட்டியை, ஃபைனல் வெலாசிட்டியை இந்த ஃபார்முலா வச்சு கெட் பண்ண முடியும். If you see this graph, okay, if you see this equation, you can very clearly understand v-க்கும் t-க்கும் இடையில ஒரு கிராஃப் வரைகிறீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். v equal to minus of gt plus u எழுதிக்கலாம். ஓகே, இட்ஸ் லைக் y equal to mx plus c. கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? ஓகே, இங்க y இன்டர்செப்ட் என்னது? y இன்டர்செப்ட் இட்ஸ் a u, ரைட்? இட்ஸ் a u. ஓகே, இந்த கிராஃபோட ஸ்லோப் என்னது? இட்ஸ் a minus g. so it's a negative slope. நெகட்டிவ் ஸ்லோப்னா கிராஃப் எப்படி இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ எக்ஸாக்டா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல, ரைட், ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல ஒரு வெலாசிட்டி ஆயிருது, 0 ஆயிருது. தட் இஸ் அ டாப் மோஸ்ட் மூமெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வெலாசிட்டி ஆகிட்டு வருது, நெகட்டிவ் ஆகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸை பொறுத்தவரை அதோட வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோம்னா அந்த கிராஃப் இஸ் கோயிங் டு லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஓகே, இப்போ நம்ம வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான ரிலேஷன்ஷிப்பை கெட் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பாடி த்ரோ பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் அந்த பாடியோட வெலாசிட்டி அட் எனி மூமெண்ட் கொடுக்கும். அப்போ இந்த டாப் மோஸ்ட் மூமெண்ட்ல இதை நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னும் டாப் மோஸ்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ அந்த மூமெண்ட்டை டீன்னு வச்சுக்கலாம். அந்த மூமெண்ட்டில் அந்த பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி என்னது? 0. தட் மீன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டியை 0 ஆர்பிட்ரரியா எடுத்துக்கோங்க. அந்த மொமெண்டம் இப்போ கெட் பண்ண போறோம். ஓகே, இட்ஸ் a moment at which the body is going to have the highest position in the sky. ஸோ அப்போ என்ன வந்துடும்? u equal to gt ன்னு வந்துடும், t equal to u by g ன்னு வந்துடும். ஸோ அப்போ எக்ஸாக்டாக இந்த டைம் நம்ம த்ரோ பண்ணி அந்த பாடி அப்வர்ட்ஸில் த்ரோ பண்ணி இந்த டைம் நடந்துட்டு இருக்கப்போ தான் the body is going to be at the highest position. So time taken to reach the peak height. Okay, and நீங்க based on the logic நீங்க பார்த்தாலே தெரியும், நம்ம த்ரோ பண்ணிட்டோம் அந்த ஸ்பீட்ல, அது டாப் மோஸ்ட் பாயிண்ட்க்கு போய் சேருது, மறுபடியும் இது ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. நீங்க இந்த மோஷன்ஸை பார்த்தாலே இதுல ஒரு சிமெட்ரிக் நேச்சர் இருக்கு பாருங்க. இது அப்வர்ட் மோஷன், இது டவுன்வர்ட் மோஷன், ஆர் இது அசெண்டிங் மோஷன், இது டெசெண்டிங் மோஷன் கூட எடுத்துக்கோங்க. அது அசெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ டெசெண்ட் ஆகிறதுக்கும் அவ்வளோ டைம் தான் எடுக்கும். தட் மீன்ஸ் இந்த பாடி டோட்டலா த்ரோ பண்ண மூமெண்ட்ல இருந்து மறுபடியும் தரையை வந்து சேர்றதுக்கான மூமெண்ட், இந்த டோட்டல் டைம் டேக்கன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்வைஸ் டைம்ஸ் இருக்கும். ஸோ பட் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன் ஐ கேன் சே இட்ஸ் 2u by g, டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகே, ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ஐடியா கெட் பண்ணலாம் இதுல இருந்து. இந்த பாடி நம்ம அப்வர்ட்ஸ் லான்ச் பண்ணட்டும், இப்படி மேலே அது இப்படி கிளைம் அப் ஆகிட்டு இருக்கு. அட் எனி மூமெண்ட் அந்த பாடியோட ஹைட்டை ஹச்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹச்சை கெட் பண்ண போகிறோம். அட் எனி மூமெண்ட் திஸ் ஆர் ஹச் மேக்ஸ், இந்த பாடி மேக் பண்ண டோட்டல் ஆர் மேக்ஸிமம் ஹைட் இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸிமம் ஹைட்டை ஹச் மேக்ஸ்னு வச்சுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அ மேக்ஸிமம் ஹைட் அட்டைனபிள் பை த பாடி.
பட் நம்ம கன்சிடர் பண்ணுற மூமெண்ட்டில் அந்த பாடி இந்த ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டை ஹச்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷன்ஸை அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்ம கெட் பண்ணலாம். இது டைம், லான்ச்சிங் டைம், இது டீன்ற டைம் எவால்வ் ஆயிருக்கப்போ அதோட பொசிஷன். ஓகே, ஸோ we can use the second kinematic equation now. S is equal to ut plus of at squared. இது செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா, இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? h. h is equal to u. சி, இங்கேயும் சைன் கன்வென்ஷன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். அப்வர்ட் சென்ஸை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் மீன்ஸ் u is positive, h is positive, and whereas இந்த பாடி மூவ் ஆகிட்டு இருக்கப்போ அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் இஸ் பாயிண்டட் இன் டவுன்வர்ட் சென்ஸ். தட் மீன்ஸ் இட்ஸ் நெகட்டிவ் குவான்டிட்டி minus of gt squared. So at any moment அந்த பாடியோட height from the ground இந்த equation கொடுத்துரும். Remember, it's one of the crucial equation because இந்த equation யூஸ் பண்ணி at any moment உங்களால அந்த projectile particle-ஓட height get பண்ண முடியும். ஓகே ஓகே, இப்போ இது எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்களேன். இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஹைட்டுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறேன்னா the graph is going to looks like this. அந்த பாடி த்ரோ பண்ண மொமெண்ட்ல இருந்து அப்படியே ஹைட் மேக்ஸிமைஸ் ஆகிட்டே வருது. ஒரு மேக்ஸிமம் ஹைட் அடைஞ்ச உடனே இதுதான் ஹச் மேக்ஸ். ஓகே, திஸ் ஹைட் இஸ் ஹச் மேக்ஸ். மேக்ஸிமம் ஹைட் அடைஞ்ச உடனே தட் பாடி ஹேஸ் ஸ்டார்டட் டு ஃபால் பேக். ஸோ மறுபடியும் கிரவுண்டுக்கு வந்து சேருது. ஸோ ஹைட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைகிறப்ப அது கிராஃப் இஸ் கோயிங் டு லுக்ஸ் லைக் திஸ். எஸ், இட்ஸ் இன்டீட் பேராபோலா. இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் சொல்ல முடியும். அது இது என்னது? இட்ஸ் அ பேராபோலா. This is the time taken to reach the peak height. Okay. ஓகே, நம்ம இப்போ தேர்ட் ஈக்குவேஷன்ஸுமே யூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ண முடியுன்றதை பார்த்துருவோம். ஓகே, இட்ஸ் லைக் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். நம்ம லான்ச்சிங் பிளேஸில் அந்த பாடியோட இனிஷியல் ஸ்பீட் u, அதை ஹச்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணப்போ அதோட ஃபைனல் ஸ்பீட் வந்து v. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தான் இது. ஸோ ஐ கேன் சே வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்ட்ஸில் இருக்குது, கரெக்டாக? பட் வேரஸ் த ஆக்சலேஷன் இஸ் பாயிண்டட் டவுன்வர்ட்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துடும்? நெகட்டிவ்ல வந்துடும். இட்ஸ் அ மைனஸ் ஆஃப் 2gh. ஸோ அட் எனி மூமெண்ட் ரைட், அந்த பாடி லான்ச்சிங் பண்ண பிளேஸ்ல இருந்து ஹச்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கப்போ அதோட வெலாசிட்டியை இந்த ஈக்குவேஷன் வச்சு உங்களால் கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆல் தி த்ரீ ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணப்போ இது கிடைச்சது, செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணப்போ இது கிடைச்சது, தேர்ட் யூஸ் பண்ணப்போ இது கிடைச்சது. இந்த 3 எண்ட் ரிசல்ட்ஸை வச்சே நம்மளால நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நான் அதை என்னென்ன விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுன்றதை இல்லஸ்ட்ரேட் பண்றேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, இப்போ இந்த பாடி லான்ச் பண்ணட்டும், கரெக்ட்? லான்ச் பண்ணட்டும், அது மேக்ஸிமம் அப்படி மேலே கிளைம் அப் ஆகிட்டே வருது. அண்ட் இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட் இதை டி மேக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த டி மேக்ஸ்ன்ற டைம் எவால்வ் ஆகிட்டு இருக்கப்போ அந்த பாடி நட் இருக்கு, அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? தட்ஸ் ஹச் மேக்ஸ், கரெக்டா? டி மேக்ஸ்ன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது? ஹச் மேக்ஸ். அதாவது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் அட் எனி மூமெண்ட் அந்த ப்ரொஜெக்டைலோட ஹைட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். இங்கே டீக்கு பதில் டி மேக்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டி மேக்ஸ் மூமெண்ட்ல அந்த பாடியோட ஹைட் கிடைச்சிடும். தட்ஸ் மேக்ஸிமம் ஹைட், ரைட்? ஸோ h is equal to ut minus of gt squared ஃபார்முலாவில் டீக்கு பதில் நான் டி மேக்ஸை போட போகிறேன். t equal to t max. டி மேக்ஸோட வேல்யூ வந்து u/g. நம்ம ஆல்ரெடி இதை டெரைவ் பண்ணியிருந்தோம். அப்போ டி மேக்ஸுக்கு பதில் டி வந்து டி மேக்ஸாக இருக்க பட்சத்தில் அந்த பாடி மேக்ஸிமம் ஹைட்டை அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ கேன் சே h max is equal to u/g minus of g u squared by g squared. இது simplify பண்ணுங்க. We'll be having u squared by g minus 1/2 u squared by g squared.
இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ யூ காட் u ஸ்கொயர்ட் பை 2g அப்படின்னு வந்துடும். எஸ் திஸ் வில் கெட் கேன்சல். அப்போ u ஸ்கொயர்ட் பை g காமன் எடுத்தீங்கன்னா u ஸ்கொயர்ட் பை g காமன் எடுத்தீங்கன்னா you'll be having 1 minus 1 by 2. அது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 1 by 2 வந்துடும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் we got for H max. ஓகே, யூன்ற ஸ்பீட் கொடுத்து ஒரு பாடி அப்படி மேல் நோக்கி எரிஞ்சிட்டோம்னா அதனால அடைய முடிஞ்ச மேக்ஸிமம் ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷன் அது. ஸோ நீங்கள் இந்த இக்குவேஷன் வச்சு என்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்னா, அதிக ஸ்பீட் கொடுத்து த்ரோ பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடி அதிக ஹைட்டை போய் சேரும். ஓகே, இப்போ இந்த நம்ம படித்த இந்த ஃபார்முலாஸில் இருந்து நிறைய விஷயங்களை இன்ஃபர் பண்ண முடியும். அது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பாடி யூன்ற ஸ்பீட் கொடுத்து நம்ம த்ரோ பண்ணிட்டோம் வெர்டிக்கலி, அது அப்படி மேலே கிளைம் அப் ஆகிட்டே வருது. அண்ட் டைம் u/g இருக்கிறப்போ அந்த பாடி மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை பி ஹைட்டு போகிறதுக்கு u/g ஆகுதுன்னா திருப்பி கிரவுண்டு வந்து சேர்கிறதுக்கும் அகெயின் அனதர் u/g ஆகும். ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2u/g. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகே, அண்ட் இப்போ இங்கே பாருங்களேன், இந்த பாடி டாப் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு u/g டைம் எடுக்குது. அப்போது லெட்ஸ் சே தட் இது t-1th செகண்ட் நடந்தப்போ அதோட பொசிஷன் வச்சுக்கோங்க. அப்போ t-1th செகண்ட் முடிஞ்சப்போ இந்த பொசிஷனில் இருக்குன்னா tth செகண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இது tth செகண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுன்னா t+1th செகண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே தான். பிகாஸ் அசெண்டிங் மோஷனும் டெசெண்டிங் மோஷனும் சிமெட்ரிக்கலாக இருக்கும், கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது அசெண்டிங் மோஷன்ஸில் அட் எனி எலிவேஷன்ஸ் என்ன வெலாசிட்டி இருந்ததோ டெசெண்டிங் மோஷன்ஸ்லையும் அதே எலிவேஷன்ஸில் அதே ஸ்பீடு இருக்கும். பட் அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அதாவது இங்கே அதோட வெலாசிட்டி 10 மீட்டர்/செகண்ட்னா இங்கேயும் அது 10 மீட்டர்/செகண்ட் தான். பட் ஸ்பீட் மட்டும் டவுன்வர்ட்ஸில் இருக்கும், அதோட டைரக்ஷன் மட்டும் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ அப்போ அந்த அசம்ஷன் படி ஓகே, tth செகண்டில் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் t+1th செகண்டில் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம். சிமிலர்லி t-1th செகண்டில் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் t+2th செகண்டில் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம். இது மாதிரி நீங்கள் ஃபார் டிஃப்ரெண்ட் டைம் சினாரியோஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டு தட் நம்ம ஸோ ஃபார் ஏர் ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியிருந்தோம். கரெக்டாக, நான் ஒரு பாடி த்ரோ பண்ணிட்டேன், ஏரோட எஃபெக்டை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டேன், கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனோட எஃபெக்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அந்த ஹோல் டெரிவேஷனுக்கு. பட் இஃப் யூ ஆர் இன்க்ளூடிங் ஏர் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ then the case will get changed. எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். ஒரு பாடியை யூன்ற ஸ்பீட் கொடுத்து நம்ம த்ரோ பண்ணிட்டோம். ஓகே, இது இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, இது அசெண்டிங் மோஷன். ஓகே, ascending motion, this is descending motion. இது மேலே ஒரு பீக் ஹெட்டை போய் சேர்ந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, this is descending motion. இப்போ இந்த மோஷனை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் இதை உத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம லான்ச் பண்ண பின்னாடி அந்த பாடி அப்பர்ட்ஸில் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ அது மேலே 2 விதமான ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆக போகுது. ஒன்று கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன், இன்னொன்று நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பைக்கில் வேகமாக போயிட்டுருக்கப்போ நம்ம மூஞ்சியில் வேகமாக விண்டு அடிக்கும் இல்லையா, ரைட்? ரொம்ப வேகமாக எந்த அளவுக்கு அதிகமான வேகத்தில் நீங்கள் பைக்கில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு விண்டு உங்கள் ஃபேஸில் ஒரு ஃபோர்ஸை கன்வே பண்ணும். கரெக்டாக, எக்ஸாக்டாக இதுதான் ஏர் ஃப்ரிக்ஷன் ஆர் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த பாடி வேகமாக அப்வர்ட்ஸில் கிளைம் அப் ஆகிட்டுருக்கப்போ அந்த பாடியோட மோஷனுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆக்ட் ஆகிட்ருக்கும், அந்த ஏர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த ஏர் ஃபோர்ஸ்னால் ரிசல்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இங்கே ஏவும் சரி இந்த ஏன்றது ரிமெம்பர் திஸ் ஏ இஸ் பிகாஸ் ஆஃப் த ஏர் ஃப்ரிக்ஷன். ஏர் ஃப்ரிக்ஷன்னால் உருவான ரிட்டார்டேஷன் அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே,
இப்போ இந்த பாடி ரைட் நவ் கிளைம் அப் ஆகிட்டு இருக்கப்போ அது ஜின்ற ஆக்சிலேஷனில் மட்டும் மூவ் ஆகலை, ஜி ப்ளஸ் ஏன்ற டோட்டல் ரிட்டார்டேஷனை ஃபீல் பண்ணிட்டே மேலே ஏறிட்டு இருக்கு. அப்போ த டைம் டு அசென்ட் டு த பீக் வேல்யூ டு த பீக் ஹைட் டி மேக்ஸ் என்ன வந்துடும், டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் லான்ச்சிங் ஸ்பீடு யூ தான். நம்ம என்ன பார்த்தோம், டி மேக்ஸோட எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்தோம், டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ பை ஜின்னு பார்த்தோம் இல்லையா. பட் இங்கே ஜி கிடையாது, ஜிக்கு பதிலாக ஜி எஃபெக்டிவ் வந்துடும். ஸோ தட் இஸ் ஜி ப்ளஸ் ஏன்னு வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ஜி ப்ளஸ் ஏன்னு வந்துடும். ஸோ இட்ஸ் டைம் டேக்கன் டு ரீச் த பீக் ஹைட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபைன், டைம் டு அசென்ட் இது அப்படின்னா டைம் டு டெசன்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடி ஃபால் ஆக ஆரம்பிக்குது, அதோட வெலாசிட்டி இப்போது டவுன்வர்ட்ஸில் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டவுன்வர்ட்ஸில் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் ஜி டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அண்ட் யூனோ பட் பாடியோட வெலாசிட்டி டவுன்வர்ட்ஸில் இருக்கிறப்போ ஏர் மீடத்தில் டவுன்வர்ட்ஸில் ஒரு பாடி மூவ் ஆகிறப்போ ஏர் அதை அப்வர்டில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். ஸோ அப்போ தட் மீன்ஸ் இங்கே ஏர் ஃப்ரிக்ஷனால் உருவாக்கக்கூடிய ஆக்சலேஷன் அப்வர்ட்ஸில் இருக்கும். அப்போ இங்கே ஜி மைனஸ் ஏன்னு வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ டெசெண்டிங், இது அசெண்டிங் மோஷன்ஸ்க்கு, டெசெண்டிங் மோஷன்ஸ்க்கான இந்த டைம் டேக்கன், ஓகே, இட்ஸ் லைக் யூ ஜி மைனஸ் ஏன்னு போட்டுருவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். பிகாஸ் ஏன் இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அது திருப்பி இங்கே வந்து சேர்றப்போ பிகாஸ் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் த சேம் ஸ்பீடில் வந்து சேராது. ஸோ தட்ஸ் வை திஸ் ஈக்குவேஷன் இஸ் நாட் வேலிட். ஓகே, அப்போது திருப்பி வந்து சேர்றதுக்கான டெசெண்டிங் டைம் என்னன்றதை எப்படி கெட் பண்ணுறதுனா, நம்ம இன்னொரு விஷயம் கெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அசெண்டிங் மோஷனை பொறுத்தவரை அந்த பாடி மேக் பண்ண மேக்ஸிமம் ஹைட் என்னன்றதை கெட் பண்ணிடலாம். இந்த ஹைட் தான் டெசெண்டிங் மோஷன்லேயும் இந்த பாடி மேக் பண்ண போகிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, அப்போ ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன பார்த்தோம், ஹச் மேக்ஸ் கூட ஃபார்முலா ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2Gன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, யூ ஸ்கொயர் பை 2G, ஜிக்கு பதில் ஜி ப்ளஸ் ஏன்னு போட்டுக்கலாம் ஃபார் அசெண்டிங் மோஷன். ஓகே, ஃபார் அசெண்டிங் மோஷன் இது தான். அண்ட் யூனோ டெசெண்டிங் மோஷனும் இந்த பாடி த சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் மேக் பண்ணி ஆகணும் திருப்பி கிரவுண்டுக்கு வர்றதுக்கு. ஓகே, அப்போ டெசெண்டிங் மோஷனும் இந்த பாடி மேக் பண்ண வேண்டிய டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே தான். பட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த பாடி டிஃப்ரெண்ட் ஆக்சலேஷனில் மேக் பண்ணுது. இட்ஸ் லைக் நீங்கள் இப்போ டெசெண்டிங் மோஷன் மட்டும் ஒத்து பாருங்கள், டெசெண்டிங் மோஷன் மட்டும் ஒத்து பாருங்கள். இங்கேருந்து ட்ராப் ஆகுது பாடி. ஓகே, அது ஃபால் ஆக போகிற தூரம் ஹச் மேக்ஸ், அது ஃபால் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டு டெசன்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, யூனோ ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஃப்ரீ ஃபால் மோஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. டெசெண்டிங் மோஷனை ஃப்ரீ ஃபால் மோஷன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் வெரி கிளியர்லி சி தட் ஹச்சுக்கான ஃபார்முலா என்னது, h is equal to half gt squared. அப்போ hன்ற ஹைட் ஃபால் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் tனா h is equal to half gt squared இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, we will be having h max is equal to half g வந்து g கிடையாது, இந்த பாடி எஃபெக்டிவ் என்ன ஆக்சலேஷனை ஃபீல் பண்ணுது, கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் டவுன்வர்ட்ஸில் இருக்குது, ஏர் ஃப்ரிக்ஷனால் உருவான ரிட்டார்டேஷன் அப்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் g minus a ரிசல்டன் ஆக்சலேஷன் into td squared. h maxக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என்ன வந்துடும், u squared by 2g plus aன்னு வந்துடும் ஈக்குவல் டு ஆஃப் g minus a time to descent square. ஓகே, இந்த டூ கேன்சல் ஆஃப் ஆயிரும். இட்ஸ் லைக் u squared by g plus a into g minus a ஈக்குவல் டு டைம் டு descent square. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. வில் பி ஹேவிங் u by root of g plus a into g minus a ஈக்குவல் டு டைம் டு descent. ஓகே, அப்போ டைம் டு அசென்ட் வேறு, அதுக்கான எக்ஸ்பிரஷனே வேறு, டைம் டு descent அதுக்கான எக்ஸ்பிரஷனே வேறு. Try to understand these differences clearly, right? ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். நம்ம இந்த சேம் vertical projectile motionsல ஒரு பாடியை நான் அப்வர்ட்ஸில் த்ரோ பண்ணிட்டேன், யூன்ற ஸ்பீடில் த்ரோ பண்ணிட்டேன், அது அப்படி மேலே அப்படி ஏறிட்டே இருக்குது, அது ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை போய் சேருது. இட்ஸ் a different story. பட் அதோட
மோஷன்ஸை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு பர்டிகுலர் ஹைட் தரையிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஹைட் வழியாக டைம் நம்ம இனிஷியல் மூமெண்ட்டை தான் அந்த ப்ரொஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அது அந்த பர்டிகுலர் ஹைட் வழியாக டைம் பாஸ் ஆகிறப்போ டைம் T1 வச்சுக்கோங்க. இது இன்னும் மேலே கிளைம்பப் ஆகிட்டே வருது, இப்படி கிளைம்பப் ஆகிட்டே வருது. ஓகே, கிளைம்பப் ஆகிட்டே வந்துட்டு திருப்பி இது இங்கே ஃபால் ஆகிறப்போ மறுபடியும் அதே ஹைட் வழியாக பாஸ் ஆகிறப்போ டைம் T2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த T1 T2 டைம்ஸை வச்சு வேறு என்னென்னலாம் கெட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம S is equal to U, at any later moment அந்த பாடியோட ஹைட்டை கெட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வாட் இஸ் தட்? H is equal to UT minus of GT squared. ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். H is equal to UT minus of GT squared. அப்போ டீன்ற மூமெண்ட்டை நடந்துகிட்ருக்கப்போ ஓகே, அந்த பாடி ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குன்னா இந்த இக்குவேஷன் பாருங்களேன், கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃப் GT ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஆஃப் GT ஸ்கொயர் மைனஸ் UT ப்ளஸ் H ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ராடிக் இக்குவேஷன் கிடச்சிச்சு பாருங்களேன். ஓகே, அப்போ இந்த குவாட்ராடிக் அது ஹச்ன்ற ஹைட்டில் 2 மூமெண்ட்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் மூமெண்ட் T1, செகண்ட் மூமெண்ட் T2. அப்போது ஒரு குவாட்ராடிக் இக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் இருக்கும், நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான். அந்த 2 சொல்யூஷனோட சமேஷன். அப்போ இந்த குவாட்ராடிக் இக்குவேஷன் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. இட்ஸ் லைக் AX² + BX + C ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ராடிக் இக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் 2 இருக்க போது நம்ம அதை X1, X2 வச்சுக்கலாம். அண்ட் X1 + X2 இந்த சொல்யூஷனோட சமேஷன்றது இட்ஸ் ஈக்குவல் டு -(b/a). இதை நீங்கள் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு குவாட்ராடிக் இக்குவேஷனோட 2 ரூட்ஸோட சமேஷன் -b/a, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட மைனஸ் வேல்யூ அண்ட் X² கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ இதோட ரேஷியோக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்துருப்பீங்க. அதே மாதிரி X1 × X2 ஈக்குவல் டு c/a படிச்சிருப்பீங்க. இதை we can make use of now. ஓகே, இங்கே அப்போ T1 + T2 என்ன வந்துடும்னா T1 + T2 ஃபஸ்ட்டு டைம் அது இந்த ஹைட்டுக்கு வர்றப்போ எவால்வ் ஆன டைம் T1. அது மேலே போயிட்டு மறுபடியும் அதே ஹைட்டுக்கு வர்றதுக்கான டைம் T2. இந்த T1 + T2 இந்த 2 சொல்யூஷன்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா -b. ஸோ திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் C. ஸோ -b மீன்ஸ் U by of G வந்துடும். இட்ஸ் லைக் T1 + T2 ஈக்குவல் டு 2U/G வந்துடும். இந்த 2U/G என்னது? டைம் ஆஃப் ஃப்ளைட். கரெக்ட், டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ ஒரு பாடி நம்ம இந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டோன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக ரைட், அது டைம் பாஸ் ஆகிறப்போ டைம் T1, செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்போ டைம் T2னா இதை வச்சு நம்மளால் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கெட் பண்ணிட முடியும். பிகாஸ் இதோட சமேஷன் தான் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். இதை நீங்கள் இப்படி கெட் பண்ணி பாருங்கள். இது லாஜிக் வைஸ் இப்படி இந்த இக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் லாஜிக் வச்சு எப்படி புரிஞ்சுக்கலான்னா, த்ரோ பண்ணியாச்சு, அது இங்கே வர்றதுக்கான டைம் என்னது? T2. கரெக்ட். அண்ட் டைம் டு அசன்ட்டும் டைம் டு டெசன்ட்டும் சேம். அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டைம் T1னா இங்கேருந்து இங்கே விழுகிறதுக்கான டைமும் T1 தான். சரி, தட் மீன்ஸ் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டைம் T2, இங்கேருந்து தரையை வந்து சேர்றதுக்கான டைம் T1. அப்போ டோட்டல் டைம்ன்றது என்னது? T1 + T2 தட் வில் பி ஈக்குவல் டு டைம் ஆஃப் ஃப்ளைட். நம்ம அதை லாஜிக்காகவும் புரிஞ்சுக்கலாம், ஆர் இந்த மாதிரி ஈக்குவேஷனை வச்சும் டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ காட் T1 + T2 ஈக்குவல் டு 2U/G அண்ட் அப்போ G into T1 + T2 by 2 ஈக்குவல் டு Uன்னு வந்துடும். ஸோ இந்த இக்குவேஷனை வச்சு நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு பாடி த்ரோ பண்ணிட்டீங்க, பட் ஏதோ ஒரு தெரியாத அன்னோன் இன்சல்ட் ஸ்பீடில் த்ரோ பண்ணிட்டீங்க. அது ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக அந்த பர்டிகுலர் ஹைட் நம்ம தெரியும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக டைம் பாஸ் ஆகிறப்போ டைம் T1 எவால்வ் ஆயிருக்கு, செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்போ டைம் T2 எவால்வ் ஆயிருக்குன்னா இதை வச்சு நம்மளால் லான்ச்சிங் ஸ்பீடை கெட் பண்ண முடியும் பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம இந்த ஐடியாவும் யூஸ் பண்ணலாம். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட அந்த 2 சொல்யூஷனோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவல்னா c/aக்கு ஈக்குவல். தட் மீன்ஸ் T1 × T2 இதோட 2 சொல்யூஷன், அந்த 2 சொல்யூஷனோட ப்ராடக்ட் c/aக்கு ஈக்குவல். இங்கே A இதுதான், C இதுதான்.
அப்போ T1 into T2 is equal to h by half g வந்துரும். That will be equal to T1 into T2 equal to 2h by g வந்துரும். இங்க most notable point பாத்தீங்கன்னா h is equal to g by 2 into T1 T2 வந்துரும். That means ஒரு பாலை நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க, ஓகே, ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக அது முதல் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் T1, செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் T2. இந்த 2 டைம்ஸ் தெரிஞ்சால் போதும் உங்களால் லான்ச்சிங் வெலாசிட்டியை சொல்லிட முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ அந்த பாடியோட ஹைட் என்ன, அந்த மொமெண்டல் அப்படின்றதையும் சொல்லிட முடியும். பிகாஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக முதல் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் T1, செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் 2, இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறது மூலமாக அந்த ஹைட் என்னன்றதை நீங்கள் கெட் பண்ணிட முடியும். அந்த ஸ்பீடு என்னன்றதை இந்த ஃபார்முலா வச்சு கெட் பண்ண முடியும். Okay, launching speed என்னன்றதை அந்த ஃபார்முலா வச்சு கெட் பண்ண முடியும். Is it possible for you to understand this idea so clearly, right? Okay, இன்னும் சில ஐடியாஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாடியை நம்ம இப்போ கைனமெட்டிக் equation, ஒன் ஆஃப் த கைனமெட்டிக் equation யூஸ் பண்ணி இதுலேருந்து வேற என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். v squared equal to u squared minus 2gh. இதுதான் இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணப்பட்ட ஈக்குவேஷனோட எண்ட் ரிசல்ட்ஸ். கரெக்டா? இப்போ இங்க யூக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. லான்ச்சிங் ஸ்பீடுக்கு பதிலா இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ g t1 plus t2 by 2 the whole square minus 2gh. Okay, and there's a u squared, g squared T1 plus T2 the whole square by 4 minus 2gh. hக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. You got like a g by 2 T1 T2. Okay, this 2 will get cancel. You got a g squared. Okay, இங்க என்ன வந்துருச்சுன்னா இப்போ LCM எடுங்க. g squared T1 plus T2 the whole square minus g squared T1 T2 into 4 by 4 வந்துரும். இங்க g squared common எடுத்தோம்னா you'll be having a T1 plus T2 the whole square minus 8 T1 T2 by 4 வந்துரும். Is it right? இதை simplify பண்ணுங்க. So this is a 4, right? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வந்துடும்? g ஸ்கொயர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதை t1 ஸ்கொயர்ட் பிளஸ் t2 ஸ்கொயர்ட் பிளஸ் 2t1 t2 மைனஸ் 4t1 t2 பை 4 வந்துடும். ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இது பிளஸ் 2, இது மைனஸ் 4 கேன்சல் ஆஃப் ஆகிறப்போ மைனஸ் 2 வந்துடும். ஸோ g ஸ்கொயர்ட் பை 4 இட்ஸ் லைக் t1 ஸ்கொயர் பிளஸ் t2 ஸ்கொயர் minus 2t1 t2. So that will be equal to v squared, correct? That will be equal to v squared. So v square equal to g squared by 4 and either t1 minus t2 the whole square எழுதிக்கலாம் இல்லையா? Is it possible for you to understand this, right? அப்போ அந்த பர்டிகுலர் டைம் வழியா, அந்த பர்டிகுலர் ஹைட் வழியா அது போகிறப்போ அதோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வியை நம்ம இதை வச்சு கெட் பண்ண முடியும் அந்த ஃபார்முலாஸை வச்சு. ஸோ அப்படி வந்த ரிசல்ட்ஸ் என்னன்னா இதுதான். ஸோ இப்போ வி ஈக்குவல் டு ஜி பை 2 அண்ட் t1 மைனஸ் t2 வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஹைட் வழியாக அந்த பாடி போகிறப்போ அதோட டைம் t1 t2 தெரியும்னா அந்த ஹைட் வழியாக அந்த பாடி போகிறப்போ என்ன வெலாசிட்டியில் போகுன்றதை இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளால் கெட் பண்ண முடியும். Is it right? இன்னமும் நிறைய எக்ஸ்டெண்ட் ஐடியாஸ் இருக்கு. We will see that in the part 2 video. I hope that இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you all.